சாந்தி. அவ்வியக்த முரளி 22/3/1986. அவ்வியக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சுகம், சாந்தி மற்றும் குஷிக்கான ஆதாரம் தூய்மை. சுகம், சாந்தி மற்றும் குஷிக்கான ஆதாரம் தூய்மை. இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களும் இருக்கின்ற அனைத்து புனிதமான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய குழுவின் ரூபத்துல அந்த மாதிரி தூய்மை மற்றும் மகிழ்ச்சி இரண்டு விசேஷங்களையும் உடையவங்க இந்த முழு நாடகத்திலும் இவ்வளவு பெரிய சபை அல்லது இவ்வளவு பெரிய கூட்டம் வேறு எங்கும் இருக்க முடியாது. இன்றைய காலத்துல சிலருக்கு உயர்ந்தவங்க மற்றும் புனிதமானவங்கிற டைட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் நடைமுறை ரூபத்தில் பார்க்கும்போது அவங்கள்ட்ட தூய்மை, மகான் தன்மை தென்படுறது இல்லை. இந்த அளவு மகான் தூய்மையான ஆத்மாக்களின் குழு எங்கே இருக்க முடியும் அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைகளிடமும் கர்மத்தில் மட்டும் இல்லாமல் மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மை ஆகியே தீரணுங்கிற திட சங்கல்பம் இருக்குது. ஆகினால இதே மாதிரி தூய்மையாகணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த திட சங்கல்பம் வேறு எங்குமே இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. அழியாததாகவும் இருக்க முடியாது, சகஜமானதாகவும் இருக்க முடியாது. நீங்கள் எல்லோருமே தூய்மையை தாரணை செய்வதை எவ்வளவு சகஜமாக புரிஞ்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா பாப்தாதா மூலமா ஞானம் கிடைச்சிருக்குது மற்றும் ஞான சக்தியின் மூலமா ஆத்மா தன்னுடைய அனாதி மற்றும் ஆதி சொரூபமே தூய்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ ஆதி அனாதி சொரூபத்தினுடைய நினைவு வந்துட்டுச்சோ அப்ப இந்த நினைவை சக்திசாலியாக ஆக்கி சகஜமா அனுபவம் செய்ய வைக்கிது. நம்முடைய உண்மையான சொரூபமே தூய்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சங்க தோஷத்தினுடைய சொரூபம் அபவித்திரத்தா. ஆகினால உண்மையானதை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது சகஜமாக ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. சுய தர்மம், சுய தேசம், சுயத்தினுடைய தந்தை மற்றும் சுய சொரூபம், சுய கர்மம் அனைத்தினுடைய ஞானமும் கிடைச்சிருக்கு. சுய தர்மம், சுய தேசம், சுயத்தின் தந்தை மற்றும் சுய சொரூபம், சுய கர்மம் அனைத்தினுடைய ஞானம் கிடைச்சிருக்கு. ஆகையினால ஞான சக்தியின் மூலம் கடினமானது மிகவும் சகஜமாக ஆயிடுச்சு. எந்த விஷயத்தை இந்த கால மகான் ஆத்மா அப்படின்னு அழைக்கப்படுறவங்களும் முடியாதது, இயற்கைக்கு மாறானது அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்களோ அதை தூய்மையான ஆத்மாக்கள் நீங்கள் முடியும் என எவ்வளவு சகஜமாக அனுபவம் செஞ்சிட்டீங்க. தூய்மையை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது சகஜமா அல்லது கஷ்டமான்னு பாபா கேட்குறாங்க. முழு உலகத்துக்கு முன்னால தூய்மை எங்களுடைய சுய சொரூபம் அப்படின்னு சவால் விட்டு உங்களால சொல்ல முடியும். தூய்மை சக்தியினுடைய காரணத்தினால எங்க தூய்மை இருக்குதோ அங்கு சுகம் மற்றும் சாந்தி தானாகவே இருக்குது. தூய்மை அடித்தளமாக இருக்குது. தூய்மையை தாய் அப்படின்னு சொல்றாங்க. சுகம், சாந்தி அதனுடைய குழந்தைகள். ஆகையினால எங்கு தூய்மை இருக்குதோ அங்கு சுகம், சாந்தி தானாகவே இருக்குது. அதனால குஷியும் இருக்குது. அப்படிப்பட்டவங்க ஒரு பொழுதும் சோர்வடையவே முடியாது, சதா குஷியாக இருப்பாங்க. எங்கு புனிதம் இருக்குதோ அங்கு மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். தூய்மையான ஆத்மாக்களினுடைய அடையாளம் சதா குஷியாக இருப்பது. ஆகையினால எவ்வளவு நிச்சய புத்தி உடைய தூய்மையான ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்க சுகம் சாந்திக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுகம் சாந்திக்கு அடித்தளமே தூய்மை. அந்த அடித்தளத்தை தெரிஞ்சிருக்கல. அதனால தூய்மையினுடைய அடித்தளம் உறுதியாக இல்லாத காரணத்தினால அல்ப காலத்துக்கு சுகம் சாந்தி பிராப்தியாகுது. ஆனால் ஒரு நேரம் இருக்குது, அடுத்த நேரம் இருப்பதில்லை. தூய்மை இல்லாமல் சதாகால சுகம் சாந்தி பெறுவது சாத்தியம் இல்லாதது. நீங்கள் அடித்தளத்தை தன்னுடையதாக ஆக்கிட்டீங்க. அதனால சுகம் சாந்திக்காக ஓட வேண்டிய அவசியம் கிடையாது.
தூய்மையுள்ள ஆத்மாக்களிடம் சுகம் சாந்தி தானாக வருது. குழந்தைகள் அம்மாவிடம் தானாகவே சொல்றாங்க இல்லையா, எவ்வளவுதான் பிரித்து வைத்தாலும் அம்மாவிடம் கண்டிப்பாக செல்வாங்க. ஆகினால தூய்மையானது சுகம் சாந்தியின் தாயாக இருக்குது. எங்கு தூய்மை இருக்குதோ அங்கு சுகம் சாந்தி குஷி தானாகவே வருது. ஆகினால என்னவாக ஆயிட்டீங்க? கவலையற்ற நாட்டின் மகாராஜா. இந்த பழைய உலகத்தின் மகாராஜா இல்லை, ஆனால் கவலையற்ற நாட்டினுடைய மகாராஜாவாக ஆயிட்டீங்க. இந்த பிராமண குடும்பம் கவலையற்ற நாடாக, அதாவது சுகமான உலகமாக இருக்குது. ஆகையினால இந்த சுகமான உலகின் கவலையற்ற நாட்டின் மகாராஜாவாக ஆயிட்டீங்க. புனித ராஜாவாகவும் ஆயிட்டீங்க. கிரீடமும் இருக்குது, சிம்மாசனமும் இருக்குது. வேறு என்ன குறை இருக்குது? எவ்வளோ பெரிய கிரீடமாக இருக்குது. ஒளியினுடைய கிரீடம் தூய்மையினுடைய அடையாளம். மற்றும் பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரியாகவும் இருக்கீங்க. ஆகினால கவலையற்ற நாட்டின் மகாராஜா கிரீடமும் தனிப்பட்டது, சிம்மாசனமும் தனிப்பட்டது, ராஜ்யமும் தனித்தன்மையுடன் இருக்கிறதுனால மகாராஜாவும் தனித்தன்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைய காலத்தில் மனித ஆத்மாக்கள் இவ்வளவு அலைவதை பார்த்து பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது கருணை ஏற்படுது. எவ்வளவு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முயற்சி அப்படின்னா அலைவது, உழைப்பும் அதிகமாக செய்கிறாங்க. ஆனால் என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. ஆனால் சுகத்தின் கூடவே ஏதாவது துக்கமும் கிடைச்சிருது. மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அல்பகால சுகத்தின் கூடவே கவலை மற்றும் பயம் இரண்டும் இருக்கவே செய்யுது. எனவே எங்கே கவலை இருக்குதோ அங்கு நிம்மதி இருக்க முடியாது. எங்கு பயம் இருக்குதோ அங்கு சாந்தி இருக்க முடியாது. ஆகவே சுகத்தின் கூடவே இந்த துக்க அசாந்திக்கான காரணமும் இருக்கு. ஆனால் உங்கள் அனைவருக்கும் துக்கத்தின் காரணம் மற்றும் நிவாரணம் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் பிரச்சனைகளுக்கு சமாதானம் கொடுக்கக்கூடிய சமாதான சொரூபமாக ஆயிட்டீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. பிரச்சனைகள் உங்களிடம் விளையாடுவதற்கு பொம்மைகளாக வருது, விளையாடுவதற்காக வருது, பயமுறுத்த வர்றது கிடையாது. பயப்படுறவங்க இல்லைதானே? எங்கு சர்வ சக்திகளின் கஜானா பிறப்புரிமையாக ஆயிடுச்சோ அங்கு வேறு என்ன குறை இருக்க முடியும்? நிறைவாக இருக்கீங்கள் தானே. மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னால பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை யானையின் பாதங்களுக்கு கீழே எறும்பு வந்தால் கண்களுக்கு தென்படுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகினால இந்த பிரச்சனைகளும் மகாரதிகள் உங்களுக்கு முன்னால் எறும்புக்கு சமமானது. விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதன் மூலம் குஷி இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயமும் சிறிதாக ஆயிடும். இன்றைய காலத்தில் குழந்தைகளுக்கு புத்தியினுடைய எந்த விளையாட்டு விளையாட வைக்கிறாங்க? குழந்தைகளை கணக்கு போட சொன்னால் கஷ்டப்படுறாங்க. ஆனால் விளையாட்டு வடிவத்தில் சந்தோஷமாக கணக்கு செய்வாங்க. எனவே உங்கள் அனைவருக்கும் பிரச்சனைகள் எறும்புக்கு சமம் தானேன்னு பாபா கேட்குறாங்க. எங்கு தூய்மை, சுகம், சாந்தியினுடைய சக்தி இருக்கோ அங்கு கனவுலும் கூட துக்கம், அசாந்தியினுடைய அலைகள் வர முடியாது. சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு முன்னால் வருவதற்கு இந்த துக்கம், அசாந்திக்கு தைரியம் இருக்கவே முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் சதா மலர்ந்த முகமுடைய ஆத்மாக்கள். இதை சதா நினைவில் வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அநேக விதமான குழப்பங்கள், அலைச்சல், துக்கம், அசாந்தியினுடைய வலையில இருந்து விடுபட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு துக்கம் மட்டும் வர்றது கிடையாது, ஆனால் துக்கம் அதனுடைய வம்சாவளியோடு வருது. எனவே அந்த வலையிலிருந்து விடுபட்டுட்டீங்க. அந்த மாதிரி தன்னை பாக்கியவான் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்க தானேன்னு பாபா கேட்குறாங்க. இன்று ஆஸ்திரேலியர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியர்களை பாப்தாதா எப்பொழுதும் தபஸ்யாவின் மகா தானியின் விசேஷம் நிறைந்தவர்கள் அப்படின்னு வர்ணனை செய்கிறாங்க. சதா சேவை செய்யணும் அப்படிங்கிற ஈடுபாட்டினுடைய தபஸ்யா அநேக ஆத்மாக்களுக்கும், தபஸ்வி ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் பலனை கொடுத்து கொண்டிருக்கு. பூமிக்கு தகுந்தாற் போல விதி மற்றும் வளர்ச்சி இரண்டையும் பார்த்து பாப்தாதா அதிக மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆஸ்திரேலியா அப்படின்னாலே மிகுந்த சிறப்பு தன்மையுடையது. சேவைக்காக அனைவரிடத்திலும் தியாக பாவனை உடனடியாக வருது. அதனால தான் இத்தனை சென்டர்களை திறந்திருக்கீங்க. நமக்கு எப்படி பாக்கியம் கிடைச்சிருக்குதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்கணும். திட சங்கல்பம் செய்வது தான் தபஸ்யா.
ஆகினால தியாகம் மற்றும் தபஸ்யாவினுடைய விதி மூலமா வளர்ச்சியை பெறுறீங்க. சேவையினுடைய பாவனை அநேக எல்லைக்குட்பட்ட பாவனைகளை முடிச்சிடு. இந்த தியாகம் மற்றும் தபஸ்யாவே வெற்றிக்கு ஆதாரமாக இருக்குது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. குழுவுக்கு சக்தி இருக்குது. ஒருவர் சொன்னார், மற்றவர் செய்தார். ஒருவர் சொன்னார், மற்றவர் இது நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்று இருக்கக்கூடாது. இதுல குழு உடையுது. ஒருவர் சொல்ல மற்றவர் உற்சாகத்தோடு ஒத்துழைப்பவராகி நடைமுறையில கொண்டு வருவதுதான் குழுவினுடைய சக்தி. பாண்டவர்களுக்கும் குழு இருக்குது. ஒருபோதும் நீ நான் என்பது கூடாது. பாபா பாபா என்று சொன்னா அனைத்து விஷயங்களும் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். நீ நான், என்னுடையது உன்னுடையது என்பதுல தான் மோதல் ஏற்படுது. தந்தையை முன்னால் வைத்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே வர முடியாது. மேலும் சதா தடையற்ற ஆத்மாக்கள் தீவிர முயற்சியின் மூலம் பறக்கும் கலையை அனுபவம் செய்கிறாங்க. நீண்ட கால தடையில்லாத நிலை உறுதியான நிலையாக மாறிடுது. அடிக்கடி யார் தடைகளுக்கு வசமாகறாங்களோ அவங்களுடைய அடித்தளம் பலவீனமாக ஆயிடுது. நீண்ட கால தடையற்ற ஆத்மாக்களினுடைய அடித்தளம் சக்திசாலியாக இருக்கிற காரணத்தினால தாமும் சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்திசாலியாக மாத்துறாங்க. ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சிட்டா பிறகு ஒட்ட வச்சாலும் அது பலகீனமாகவே இருக்குது. நீண்ட கால சக்திசாலி ஆத்மா, தடையற்ற ஆத்மா கடைசி நேரத்திலும் தடையற்றவராகி பாஸ் வித் ஆனர் ஆகிடுறாங்க அல்லது ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வந்துடுறாங்க. ஆகினால நீண்ட காலம் தடையற்ற நிலையை அவசியம் அனுபவம் செய்யணும் அப்படின்னு சதா லட்சியம் வைங்க. தடை வந்தது சென்றுடுச்சு அப்படின்னு நினைக்காது. அதனால பரவாயில்ல. ஆனால் அடிக்கடி தடை வந்து அதை அழித்து கொண்டு இருந்தால் நேரம் வீணாகுது, சக்தியும் வீணாகுது. அந்த நேரம் மற்றும் சக்தியை சேவையில் ஈடுபடுத்தினா 1க்கு கோடி மடங்கு சேமிப்பாகும். ஆகினால நீண்ட கால தடையற்ற ஆத்மாக்கள் விக்ன விநாசகர் ரூபத்தில் பூஜிக்கப்படுறாங்க. விக்ன விநாசக் பட்டம் பூஜைக்குரிய ஆத்மாக்களுடையது. நான் விக்ன விநாசக் பூஜ்ய ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் சதா தடையற்றவராகி பறக்கும் கலையின் மூலம் முன்னால் பறந்து செல்லுங்க. மற்றவரையும் பறக்க வைங்க. புரிந்ததான் பாபா கேட்கிறார். தன்னுடைய தடைகளை அழிச்சிங்க, ஆனால் மற்றவர்களுடைய தடைகளையும் அழிப்பவராக ஆகணும். பாருங்க, உங்களுக்கு நிமித்த ஆத்மாவாக, அதாவது டாக்டர் நிர்மலா அவங்க அந்த மாதிரி கிடைச்சிருக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்து எந்த ஒரு தடைக்கும் ஆளாகலை. சதா விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கண்டிப்போடு இருக்கிறாங்க. இதுவும் அவசியம்தான். ஒருவேளை அந்த மாதிரி கண்டிப்பான ஆசிரியர் கிடைக்கல அப்படின்னா இவ்வளோ வளர்ச்சி ஏற்பட்டிருக்காது. இதுவும் அவசியம். எப்படி நோய் தீர கசப்பான மருந்து இருக்குது தானே. ஆகையினால் நாடகப்படி நிமித்த ஆத்மாக்களுடைய சகவாசத்தினுடைய தாக்கமும் ஏற்படுது. மேலும் தான் வந்த உடனேயே சேவைக்கு நிமித்தமாக ஆயிட்டார். ஆகையினால ஆஸ்திரேலியாவிலும் ஆத்மாக்கள் வந்த உடனேயே சென்டர் திறக்கும் சேவையில் இறங்கிடுறாங்க. இந்த தியாக பாவனையின் வைப்ரேஷன் முழு ஆஸ்திரேலியாவிலும், அதாவது அதோடு தொடர்புள்ள மற்ற இடங்களிலும் அதே ரூபத்தில் வளர்ச்சி ஆகி கொண்டிருக்கு. யார்கிட்ட தபஸ்யா மற்றும் தியாகம் இருக்குதோ அவங்க தான் சிரேஷ்ட ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களும் தீவிர முயற்சி செய்கிறவங்க தான். ஆனால் முயற்சியின் கூடவே தனது விசேஷங்கள் தமது பிரபாவத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துது. இப்போ அனைவரும் நிறைந்தவராகி கொண்டு இருக்கீங்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நிறைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற சான்றிதழ் யாருக்கும் கிடைக்கல. ஆனால் நிறைவு நிலைக்கு அருகில் வந்துட்டீங்க. இதில் வரிசை கிரமமாக இருக்கீங்க. சிலர் மிகவும் அருகில் வந்துட்டீங்க, சிலர் வரிசை கிரமமாக முன்பின்னாக இருக்கீங்க. ஆஸ்திரேலியர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு பாபா சொல்கிறாங்க. தியாகத்தினுடைய விதை பாக்கியத்தை பெற வைக்குது. தியாகத்தினுடைய விதைதான் பாக்கியத்தை பெற வைக்குது. சக்தி சேனையும் பாப்தாதாவுக்கு மிகவும் பிரியமானவங்க. ஏன் அப்படின்னா தைரியம் உடையவங்க. எங்கு தைரியம் இருக்குதோ அங்கு பாப்தாதாவினுடைய உதவி சதா கூடவே இருக்குது. சதா திருப்தியாக இருப்பவர்கள் தானே பாபா கேட்குறாங்க. திருப்தி வெற்றிக்கு ஆதாரம். வெற்றிக்கு ஆதாரம் பாபா சொல்றாங்க திருப்தி அப்படின்னு.
நீங்கள் அனைவரும் திருப்தியான ஆத்மாக்கள். ஆகினால வெற்றி உங்களது பிறப்புரிமை ஆக இருக்குது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகினால ஆஸ்திரேலியர்கள் அருகிலும் அன்பாகவும் இருப்பதால அவங்களுக்கு கூடுதல் உரிமை இருக்குது. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கோபத்தின் அம்சத்தையும் தியாகம் செய்யக்கூடிய சுயமரியாதையில் இருக்கும் புண்ணிய ஆத்மா ஆகுக. கோபத்தின் அம்சத்தையும் தியாகம் செய்யக்கூடிய சுயமரியாதையில் இருக்கும் புண்ணிய ஆத்மா ஆகுக. புண்ணிய ஆத்மாவாக ஆகணும்னா பாபா சொல்றாங்க, கோபத்தினுடைய அம்சத்தையும் தியாகம் செஞ்சுட்டு சுயமரியாதையில் இருக்கணும். சுயமரியாதையில் இருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பாங்க. சுயமரியாதையில் இருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பாங்க. வள்ளல் அப்படின்னா இரக்கம் மனமுடையவங்க. அவங்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஆத்மாவின் மீதும் எண்ணத்துல கூட கோபம் இருக்காது. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? அப்படி செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஞானம் இதை சொல்கிறதா என்ன என்பதெல்லாம் சூட்சம கோபத்தினுடைய அம்சம். ஆனால் சுயமரியாதையில் இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் விழுந்தவர்களை தூக்கி விடுவாங்க, சகயோகியாக ஆக்குவாங்க. அவங்க ஒரு பொழுதும் இவர் அவருடைய கர்மத்தின் பலனை அனுபவிக்கிறார், செய்தார், அதனால் கண்டிப்பாக அடைவார், இவர் விழத்தானே வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கூட உருவாக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் குழந்தைகள் உங்களிடம் இருக்கவே முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, திருப்தி மற்றும் மகிழ்ச்சியினுடைய விசேஷமே பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை செய்ய வைக்குது. திருப்தி மற்றும் மகிழ்ச்சியினுடைய விசேஷமே பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை செய்ய வைக்குது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.